அஸ்ஸலாமு வீவர்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பெண்களின் சிறந்தவள். பொம்பளையில சிறந்தவள் யாரு? மனைவிமார்கள் சிறந்தவள் யார்? கொளுத்த சீதரத்தோடு வாரவள், அடுக்குமாடி பில்டிங்களோடு வாரவள், பெரிய ஒரு தோட்டத்தோட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் காணியோட வாரவள், அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பெரிய அடுக்குமாடி பில்டிங்களை சுமந்து வாரவள், 100 பவுன் 150 பவுன் 200 பவுன் நகையால குளிச்சு கொண்டு வாரவள். இவள் தான் பெண்கள் சிறந்தவள். சரியா? இல்ல. பெண்களிலே சிறந்தவள் யார் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்ததற்கிட்ட கேட்கப்படுது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பொம்பளையிலே சிறந்தவள், பெண்களிலே சிறந்தவள் யாரு? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவார், புன்முறுவல் பூக்க வைப்பார். அவள் தான் பொம்பளை. குளுட்டு மூஞ்சி மாதிரி முகர கட்டாயிக்காது. சில முகத்தில மாப்பிள்ள மாதிரி சிரிப்படுக்கிறதுக்கு தவங்குவாங்களாம். என்னது அது சரியான கஷ்டம். சிரிக்க பொம்பளை சிரிக்கிறத பாக்குறதுக்கு ஆசை. சில மாப்பிள்ளைகள் ஜோ பண்ணி விளையாடி பார்த்தாலும் பப்புளுக்க மாதிரி இருக்கும். அப்படி வச்சு கொண்டிருக்கிறோம். பெண்கள் சிறந்தவள் இல்ல. பெண்களில் சிறந்தவள் யார்? நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவார். வெளியில போற மாப்பிள்ளைக்கு மனசு இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த வேலை அவசரமா முடியாதா, ஓடி போய் தன் பொம்பளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அந்த உணர்வு இருந்தால் நீங்க செஞ்சுக்கிறீங்க, நீங்க நல்லவளா வாழ்ந்துக்கிறீங்க அர்த்தம். அந்த 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, அல்லாஹ் அந்த குருட்டு மூஞ்சியா பார்க்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆபீஸ் நீடிக்காதா? ஆபீஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் நீக்காதா? நைட் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ராவைக்கு வேலை போட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்படி யோசிக்கிற ஆம்பளை சமூகத்தில் இருக்கிறாங்க. சில அப்பாமித்தனமான நல்ல பெண்கள் வாழ்க்கைப்பட்டு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய மோசமான மாப்பிள்ளையையும் ஒரு பெண்மணி நினைத்தால் மாற்றலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திடகாத்திரமான உலகத்திலே பலகீனமான படைப்புடி நீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க, உலகத்திலே பலகீனமான ஒரு படைப்பு. மாதம் ஒரு தடவை நோய்வாய்ப்பற்றீங்க. உலகத்திலே பலத்தில குறைவு, சக்தியில குறைவு, திடகாத்திரமான பலமான ஆம்புலகை எல்லாம் புளுத்தாட்டி போட்டுட்டீங்களே, எப்படி இது நடக்குது? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, திடகாத்திரமான பலமான எத்தனையோ ஆண்களை வலையில் சிக்க வைக்கிறீங்க, ஆனா தோற்றத்துல பலகீனம், உடம்புல பலகீனம், சக்தியில பலம், எல்லாத்தையும் பலகீனம், எப்படி நீங்க செய்றீங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இது எதை காட்டி தெரியுமா? ஒரு பொம்பளை நினைச்சா வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கை வித்தியாசமாக புரட்டி போடலாம். நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் தெரியுமா? நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் சமூகத்துல. அதாவது அடங்காம இருந்த எத்தனையோ ஆண்களை மாஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னான்னு சொல்லி எடுத்து அவங்க சிஸ்டுக்கு மாறி பிறகு கணவன்மார மாத்தி சமூகத்துக்கு முக்கியமான முதுகெலும்புகளாக கொண்டாந்து நிறுத்திய பெருமை பெண்களை சாரு. நான் சமூகத்தில் எவ்வளவு பேர் பார்த்தீங்க. சில பள்ளிகள்ல நிர்வாக தலைவர்களா இன்றைக்கு எங்கிருந்தவங்க தெரியுமா? காணுக்குள்ள குடிச்சு கொண்டு பிறண்டு இருந்தவன், வேற எங்கேயாச்சும் ஊடா சுத்தி கொண்டிருந்தவன், குடு கஞ்சா பாம்பராக்கு அதிக அடிமையா போட எத்தனையோ ஆண்களை அன்பான மனைவி அன்பான குணத்தால் பண்பாக மாற்றி மஸ்ஜிதுக்கு முன்சப்புல கொண்டாந்து வச்சு பள்ளிவாயல் தலைவர்களாக மாற்றி போட்டார். அல்லாஹ்வுடைய அருள் பிரார்த்தனை அடுத்த நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, வெற்றி பெறலாம். முதலாவது என்ன தெரியுமா? வீட்டுக்குள் வருகின்ற கணவனை அன்பாக வரவேற்க தெரிய வேண்டும். அது முதலாவது. ஒரு பொம்பளை எப்ப அழகா இருப்பாள்? இப்படி ஒரு பங்கனுக்கு வாரண்ட அழகா இருப்பாள். அவள் ரோட்டால நடந்து 7 8 10 15 100 வீடுகள் தாண்டி பஸ்ல ஏறி ஆட்டோல ஏறி நடந்து வரணும். ஆகவே கொஞ்சம் மணக்க அழகாக போகணும்னு யோசிக்கிறார். எங்கேயாச்சும் ட்ரிப் போறாள், அழகாக இருப்பாள். பஸ்ல ஏறி பிரயாணம் போறாள், அழகாக இருப்பாள். வீட்டுக்குள்ள அடசில புடவை தோத்து பேசுது. வீட்டுக்குள்ள இல்ல, எல்லாரும் அல்ல, பல வீடுகள் எத்தனையோ கணவன்மார்களோடு பேசினால் சிக்கல் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கேள்விப்பட்டு பேசி மாப்பிள்ளையோட பேசினார். முதலாவது சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? சுத்தம் இல்ல மௌலவி, ஒரு நாள் அழகா உடுத்து கொண்டிருக்க மாட்டாள். எத்தனையோ கணவன்மார்களுக்கு லவ் பண்ணுகின்ற காலத்துல, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பு பேசி வைத்த காலத்துல, பேசிய காலத்துல, திருமணம் முடித்த புதுசிக்கு உலகத்தில் அவள் தான் அழகுராணி, அவள் தான் அழகுராணி. ஆனால் கால ஓட்டத்தில் திருமண உறவுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளைகளும் பசந்து அவன் பொம்பளை மட்டும் அழகே இல்ல போயிடுச்சு. என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அழகாக இருக்க வேண்டிய பெண்கள் எந்த நேரத்தில் அழகாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அழகாக இருக்கவில்லை. நாங்க என்ன வேலை வெட்டில இருந்தாலும் கணவன் வருகின்ற நேரம் நெருங்கினால் உண்மையான ஒரு மனைவி தன்னை தயார்படுத்திக் கொள்வாள், தன்னை அழகாக்கிக் கொள்வாள், தன்னை தன்னுடைய கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்வாள். இது ஒரு முஸ்லிம் பெண்மணி. அன்பான மனைவி என்றால் அவருடைய பண்பு இப்படி இருக்க வேண்டும். நபிகளார் யுத்தகலங்களுக்கோ வேறு பிரயாணங்களுக்கோ போனால் உடனே வீட்டுல போக மாட்டாங்க, வந்து பள்ளிக்கு வந்து தொழுவாங்க. பள்ளியில் ஒருத்தர் அனுப்பார் வீட்டுக்கு, நான் வந்திக்கிறதாக பேசி சொல்லுவாங்க. அது ஏன் மாப்புல நான் வாரேன், நீ உன்னை தயார்படுத்தி அழகாக வைத்துக்கொள், நீ பார்க்கிறது உன் கவர்ச்சியா இருந்துக்கோ, உன் அசிங்கத்தில நான் பார்க்கப்படாதுன்றதுக்காக நபிகளார் முன்னால் இந்த ஏற்பாட்டை செய்வாங்க. சகோதரிகளே, வீடுகள் திருமண வாழ்வுகள் கசந்து போனமைக்கு காரணம் இது உண்டு. அன்பான மனைவி என்றால் தன்னுடைய கணவன் வேறு எங்குமே போகக்கூடாது, வேறு எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது, வேறு எந்த பெண்ணுடன் வேறெடுத்து பேசக்கூடாது, வேறு எங்கு போய் நேரங்களை கழிக்க கூடாது. நீங்க விரும்பினால் அவனோட இங்கிதமா பேசுங்க, அழகா பேசுங்க, பக்கத்து உட்கார்ந்து பேசுங்க, சிரிச்சு பேசுங்க,
ஒரு பெண் குலைந்து பேசுவது ஹராம். யாரோட பேசுறது ஹராம்? மாப்பிள்ளோட தம்பியோட, மாப்பிள்ளோட நானவோட, பக்கத்து வீட்டுக்காரனோட, சாத்தி பெரியமோட மக்களோட குலைந்து பேசுவது ஹராம். குலைந்து பேசு. யாரோட பேசு? உண்ட மாப்பிள்ளோட குலைந்து பேசு, சின்ன பிள்ளைத்தனமா பேசி, ஜோக் பண்ணி பேசி, விளையாடி பேசி. ஆனால் பாதை மாறி போகுது. மாப்பிள்ளோட தம்பியை கண்ட பெருவர்களால் அப்படி ஆடி அப்படி அசைஞ்சு, மச்சான் சோமா இருக்கிறீங்களா, வாங்க மச்சான், தின்னுங்க மச்சான், குடிச்சா மச்சான், டீ ஒண்டாவது குடிப்பமே மச்சான், இப்படி பேசுறதுக்கு ரெடி. மாப்பிள்ளை நானாவை கண்ட, ஐயோ மச்சான் கொஞ்சம் டீயாவது குடிச்சிட்டு போங்களே, ஐயோ உண்டு கொஞ்சம் தேர் குடிச்சிட்டு போங்க, ஐயோ மைனி கையை மோந்து பாருங்க, இப்பதான் நான் புரியானது வந்து எனக்கு தின்னவும் மேல, பரவாயில்ல வாழைப்பழத்தையாவது தின்னுங்க. இதையே கணவன் விடயத்தில் கரிசனை கிடையாது. எத்தனையோ பெண்கள், எல்லாரும் அல்ல, நீங்கள் அப்படி நான் சொல்லல, நீங்கள் தங்கமான பெண்கள், சில ஊர்கள் அப்படி இருக்கிறாங்க. திருமண வாழ்வு வளமான வாழ்வாக அமைய வேண்டும் என்றால் அன்பான மனைவியாக நாம் இருக்க வேண்டும். அன்பான மனைவி என்ற வட்டத்தில் நீங்கள் வருவதாக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? உலகம் ஒரு சிற்றின்பம். கொஞ்ச கால வாழ்க்கை 60, 63, 70, 80 முடிஞ்சு போ, அதோட முடிஞ்சு இன்னொரு பரம்பரை வரும், இன்னொரு ஜெனரேஷன் கண்டாச்சு. உலகம் என்பது ஒரு சிற்றின்பம். உலக சிற்றின்பங்களில் சிறந்தது சாலிகான பொம்பளை கிடைக்கிறது. ஒரு மனிதனுக்கு பெருத்த கொளுத்த சீதனத்தோடு, அடுக்குமாடி பில்டிங்களோடு, டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகளோடு, குழு என்ற மெத்தைகளோடு, பஞ்சவர்ண மெத்தைகளோடு, பாரிய பெரிய பிரமாண்டமான வீடுகளோடு, அதாவது வித்தியாசமான சொகுசான வாகனங்களோடு ஒருத்தி அடைவதும், ஒருத்தியை பெறுவதும், கஞ்சி குடிச்சு கொண்டு வாழுகின்ற நிலைமையில் சாலிகான ஒரு மனைவியை பெறுவதும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான மனைவியை கண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மனைவிமார்கள் அன்பான மனைவிமார்கள். எப்படி மனைவியை கண்டாங்க? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கண்ட மனைவிமார்களை நீங்க பார்த்தால் வித்தியாசமான லைஃப். மாப்பிள்ளமார நீங்க மயக்கலாம், நீங்க அவங்கள பண்பாக நடக்கலாம், அவங்களோட கைக்குள்ள கொண்டு வரலாம். எப்ப? அன்பால சாதிக்கலாம், பண்பால சாதிக்கலாம், பக்குவத்தால சாதிக்கலாம். நபிகளார் வாழ்வு நெறிகளும் உங்களுக்கு பார்க்கலாமே. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியாக இந்த உலகத்துல முடிச்சது ஒரே உத்தரத்தை முடிச்சாங்க. யார? ஆயிஷா நாயகி மட்டும் தான் முடிச்சாங்க. மொத்தம் 11 திருமணங்கள். ஏக காலத்துல 9 பொம்பளையோடு வாழ்ந்தாங்க. நினைச்சு பாருங்க, ஒரே காலப்பகுதியில 9 மனைவிமாரோட வாழ்ந்தாங்க. இந்த கொண்ட வச்சு கொண்டு பண்றதே பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப 2 கல்யாணம் முடிக்கல, பேசுவோம் கேட்டு அப்பா மௌலவி தலைய திண்டு போட்டுட்டாள், இவளோட வாழ்றதே பெரிய கஷ்டம் ஆயிக்குது. இன்னொன்று பார்த்து நீங்க பேசுறீங்க, விட்டா போதும், இருக்கிறதோட இந்த கட்டின பேரை அடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஏப்பா அப்படி சொல்ற? நல்லா வாழ்ந்த, நல்ல வசதி வாய்ப்பு தானே மாசால, அங்க கடை இங்க கடை, சொத்து பத்து பொருளாதாரம் இருக்கும் மௌலவி, தலை இருக்கிற முடிவை தீக்குது பொம்பளையாளர் நாட்டம் நடக்கிறேன் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பாருங்க, ஒரே காலப்பகுதியில பீரியட்ல 9 பொம்பளையோட வாழ்ந்தாங்க. இதில் விசேஷம் என்ன தெரியுமா? இந்த 9ல 1 சேர் ரசூலுல்லாஹ் பத்தி குறை சொல்லல, அதுதான் விசேஷம். ஆனா நபிகளார் மரணிக்கின்ற வரை ஒரே பாத்திரத்தில் மரவையில் நபிகளார் சாப்பிட்டது கிடையாது. நபிகளார் உமிநீக்கம் செய்யப்படாத கோதுமையை எடுத்து உப்பெண்டூதி வாயிலே போட்டு தண்ணீரை குடிப்பார்கள். இதுதான் சாப்பாடு. ஒரு நாளுக்கு ஒரு ஈச்சம்பழம், ஒரு நாளைக்கு 2 ஈச்சம்பழம், இதோடு வாழ்க்கையை கழித்தார்கள். மூமிங்களின் தாயே 3 மாதம் அடுப்பறி இல்லைன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. வீட்டுல 3 மாசம் அடுப்பு பத்தலன்றாங்க. மூமிங்களின் தாயே 3 மாசம் அடுப்பறி இல்லைண்டா என்னத்தம்மா சாப்பிட்டீங்க? திருப்பி கேள்வி. எந்த பொம்பளை வாழ்வாள் 3 மாசம் அடுப்பு பத்தலண்டா வீட்டுல? இங்க யாரு வாழ ரெடி? நாம் முடிச்சேண்ட மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க முடிச்சு கூட கணவன்மாரா இருந்தாலும் சரி, 3 மாதம் சாப்பிட தரலண்டா மாசலாமா டாடா பாய், நான் போயிட்டு சேர்றேன். எப்ப வாச்சும் சம்பாதிச்சு ஒரு மனுஷனானது பிறகு கோல் பண்ணுங்க, வந்து சேர்றேன். உங்களோட குணத்துல பண்புலையில எந்த குறையும் காணல. எனக்கு இப்படி வாழையில எங்கட வாப்பா கிலோ கணக்குக்கு தான் சாப்பிடணும் ஓடுவாரு. எங்கட வாப்பா கிலோ கணக்கு ஆங்கர், கிலோ கணக்கு மா, கிலோ கணக்கு அரிசி, கிலோ கணக்கு இறைச்சி, கிலோ கணக்கு மீன் எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைப்பாரு. உங்களை முடிச்சு கொண்டு நான் பண்ற பாடு பெரும்பாடு. நீங்க எப்ப வாச்சு சல்லிக்காரனது பிறகு கோல் தாங்க, நான் வந்து சேர்றேன். இதுதான் இன்றைக்கு வரும். அண்டைக்கு எப்படி தெரியுமா? அதுக்காக நீங்க அப்படி வாழுங்க நான் சொல்லல. அண்டைக்கு எப்படி? ஒரு பிறை பார்ப்போம், 2 பிறை பார்ப்போம், 3 பிறை பார்ப்போம். அன்பான மனைவி முதலாவது வாழ்க்கையில புரிந்துணர்வு வரணும். அதுதான் மெயின். இந்த வீடியோவை தொடர்ந்து நான் இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்